அவர்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு கோயில் சம்பந்தமான பதிவு தான். நிறைய பேருக்கு கோயிலில் மட்டும் ஏன் இந்த சிகப்பு வெள்ளை வர்ணம் காம்பவுண்டில் மதில் சோறில் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் என்னன்னு நம்ம கேட்க மாட்டோம். இந்த சந்தேகம் வருஷக்கணக்கில் பல பேருடைய மனங்களில் ஓடிட்டு இருக்கோம். அதாவது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் வாக்கு. ஆலயம் செல்வதன் மூலம் தனிமனித ஒழுக்கமும் பேணப்படும் என்பதால் அடிக்கடி கோயிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு பழக்கத்தை நம்முடைய பெரியவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. கொடிமரம் என்பது இறைவனை குறிக்கும். கொடிக்கயிறு என்பது சக்தியை குறிக்கும். உயரே செல்லும் கொடிச்சீலை உயிர்களை, மனிதர்கள் உட்பட்ட அத்தனை உயரங்களையும் குறிக்கும். நந்தி தர்மத்தை குறிப்பவர். கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் இறைவன் எப்பொழுதும் தர்மத்தையே நந்தியே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பெரிய 4 கோபுர வாசல் ஆலயங்கள் 4 வழிகளை காட்டுகின்றன. ஒன்று பக்தி வழி, ஞான வழி, ராஜ வழி, கர்ம வழி. எந்த வழியானாலும் நீ இறைவனை காணலாம். அதனால தான் 4 பெரிய கோயிலெல்லாம் 4 வாசல் கதவும் திறந்து வச்சிருப்பாங்க. அதனால தான் கர்ப்ப கிரகத்தை பார்த்தீங்கன்னா கூடி வரட்டும் இருளாகவே இருக்கும். இருளாகவே அந்த கர்ப்ப கிரகத்தை வைத்து அதன் விதானத்தை அரைக்கோள வடிவிலே அமைத்திருப்பார்கள். அதனால தான் ஒளிக்கதிர்கள் தங்க முடியாமல் வெளியேறும். கருவறையிலே ஒலிக்கக்கூடிய வேத மந்திரங்கள் வேத மங்கள மந்திர அலைகள் இதனாலே வெளியே பரவுவதால் அவை உடலில் பட வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலுக்கு போகிற ஆண்கள் கூடிய வரைக்கும் அந்த காலத்தில் சட்டை பனியன் இல்லாமல் பெரும் இடம் கூட போவாங்க. துண்டு கூட மேலே போத்திக்க மாட்டாங்க, இடுப்பில் கட்டிக்குவாங்க. கர்ப்ப கிரகத்தில் இறைவன் ஏன் வந்தான்னு யோசனை அதை பார்ப்போம். ஆண் பெண் கலவையிலே தான் கர்ப்பம் உருவாகும். கலவையினுடைய நிறமாகத்தான் ஆணினுடைய வெள்ளையனவையும் கருப்பையினுடைய நிறத்தை காவி வடிவமாகவும் நம்ம வெள்ளையும் காவியுமாக அந்த எல்லா கோயில்களுடைய மதில் சுவரில் வெளிச்சுவரில் வர்ணமாக தீட்டுகிறார்கள். இந்த கலவையில் தான் இறைவனின் ஆன்மா தாயின் கர்ப்ப கிரகத்தில் பிண்ட வடிவிலே தோன்றுகிறார். இந்த பிண்ட வடிவம்தான் லிங்கம். இந்த லிங்கத்தின் உருளை வடிவமாகத்தான் மிருகங்கள் கூட பிண்ட வடிவிலேயே தான் தோன்றும். அதனால்தான் இவை எல்லாம் உயிர்களின் தோற்றம், இறைவனின் இயக்கம் என்பதை உணர்த்துவதே இறைவனை வேதமந்திரம் மூலமாக கூறுகின்றார்கள். ஆகாயத்திலிருந்து காற்றை அனுப்பி அந்த காற்றின் மூலமாய் யாகத்திற்குள் அனுப்பி வைத்து யாக அக்னியிலிருந்து நிறை கும்பத்துக்கு மாற்றி அந்த நீரை விக்கிரகத்துக்குள் அனுப்பி பஞ்சபூதத்தை அந்த விக்கிரகத்துக்குள்ளே அடக்கி நாம் இறைவனை வழிபடுகின்றோம். அதனால தான் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வீக அறிவியல் கடந்த ஆன்மீக தகவல் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது அல்லவா? அதனால தான் கோயிலில் வெள்ளை சிகப்பு நிறத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ளலாம். வாசற்படியை தொட்டு கும்பிட வேண்டும்பாங்க. கோயிலில் வாயில் படி இருந்தால் அதை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்பிடுவதை பார்த்து கொண்டிருப்போம். வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிடணும்னா அறிவியல் பூர்வமாக ஒரு செயல். ஒரு வாயில் படியை தொட குடியும் போது அவன் முதலில் அவனுடைய மனதில் ஒரு பணிவை ஏற்படுத்துகின்றது. அடுத்து அது அவன் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகின்றது. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரலை நம் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை வைத்து அழுத்த வேண்டும். இது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை விரட்டும். அதோடு தெய்வ சன்னியிலிருந்து வரும் அருள் அதிர்வலைகளை எளிதாக நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். அதனால தான் அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது படியை தொடாதவங்கெல்லாம் படியை தொட்டுட்டு போங்க. தொட்டு வணங்கிட்டு நெற்றி புருவத்தின் மேலே வலது கை பெருவிரல வச்சுட்டு போங்க.
இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெய்வத்தினுடைய அருள் விரைவிலே கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்து மதத்தில் பலவிதமான கடவுள்கள் பல ரூபத்திலே வழங்கினாலும் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த வெள்ளை சிகப்பு தான் அடித்திருப்பாங்க. அதே மாதிரி கருவறைக்கு முன்னாலே எல்லா கோயிலையும் கொடிமரம் இருக்கும், குடிச்சீலை இருக்கும். அதே மாதிரி அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான வாகனம் முன்னால் இருக்கும். இப்போ விநாயகர் அப்படின்னா எலி முன்னால் இருப்பார், சிவன்னா நந்தி இருப்பார், பெருமாள்னா கருடாழ்வார் இருப்பார். ஆக இந்த மாதிரி அந்தந்த அம்மன்னா மகிழ்ச்சி, சிங்கம் இல்லை புலி வாகனம் இருக்கும். கோயிலில் போனீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சுட்டு போங்க. நம்ம இதை பண்ணி அந்த கர்ப்ப கிரகம் இருளாக இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வ அதிர்வலைகளை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். அந்த ஐயர் புரோகிதர் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்முடைய அதிர்வலைகள் நம்முடைய மனதை தொடும்படி நாம் கோயிலில் வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தெய்வத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு கஷ்டமான பணிகள் இல்லை சிரமமான பிரச்சனைகள் வரும்போது தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.